ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிறுக்கிழங்கு பொரியல். இந்த சிறுக்கிழங்கு நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணதை வீடியோ எடுக்கலை. இதை க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸி தான். ஒரு துணியை வச்சு நல்லா அந்த கிழங்கை தேய்ச்சி எடுத்தோன்னா அந்த தோலெல்லாம் வந்துடும். வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்துடும். இதுவுமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த இந்த சிறுக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஒரு காஞ்ச மிளகாய், சீரகம், ஒரு 2 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான சிம்பிளான சிறுக்கிழங்கு பொரியல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.